இன்றைக்கி நம்ம வீடியோவில் இரும்பு சத்து அதிகமான சத்தான முருங்கைக்கீரை பொரியல் தான் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ முருங்கைக்கீரையெல்லாம் பறிச்சுக்குவோம். இப்போ கீரையெல்லாம் பறிச்சாச்சு. இந்த கீரையை சுத்தம் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியான வேலை தான். இது ஒவ்வொரு இலையாக சுத்தம் பண்ணுறதெல்லாம் இல்லை. சின்ன சின்ன காம்பாக இருந்தாலும் அதையும் கீரையோடையே போட்டுருங்க. ஏன்னா முருங்கைக்கீரைக்கு காம்பில் தான் சத்து அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான வேலைன்னு நினைப்பாங்க. ஆனால் முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை தான். இந்த சின்ன சின்ன காம்பெல்லாம் கீரையோடையே போட்டுருங்க. ஈஸியாக வெந்துடும் நமக்கு. இந்த கீரையெல்லாம் இப்போ சுத்தம் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சின்ன காம்பாக இருந்தாலும் இந்த கீரையோடையே போட்டுருங்க. இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்க இந்த கீரையை இப்போ நல்லா கழுவிடுவோம். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடுங்க. இப்போ கழுவுன இந்த கீரையை இப்போ நான் இதை குக்கரில் தான் வைக்க போகிறேன். குக்கரில் வச்சா தான் நம்ம சின்ன சின்ன காம்பெல்லாம் போட்டிருக்கோம். அந்த காம்புமே நல்லா வேகணும். சரியாக வேகலைன்னா ஒரு சிலருக்கு வயிற்றுக்கு சேராது. அதனால தான் இந்த கீரையை இப்போ நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். கீரைக்கு தண்ணியெலாம் வேண்டியதில்லை. இந்த கழுவி வைக்கிற தண்ணியே போதும். இந்த கீரையோட நிறம் மாறாமல் இருக்கணுன்றதுக்காக 1/2 ஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு வேக விடுவோம். விசில்லாம் வைக்க வேண்டியதில்லை. சிம்மில் வச்சாலே போதும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து பார்த்தா கீரை நல்லா வெந்திருக்கு. நல்லா கீரையுமே நல்லா மாவாட்டம் வெந்திருக்கு. காம்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா காயவும் ஒரே 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கேன். நான் கடுகு இதில் எதுவுமே சேர்க்கலை. இதில் நல்ல 1 கப் அளவு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சதை சேர்த்துருக்கேன். இந்த கீரைக்கு வெங்காயம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயத்தையுமே இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வேண்டிய அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கீரைக்கு உப்புமே நிறையா எடுக்காது. அதனால் இந்த கீரைக்கு வேண்டிய அளவு மட்டும் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்குங்க. இப்போ 2 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துருவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கீரைகளையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். இந்த கீரையுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே வேக விட்டுறலாம். இப்போ தேங்காய் பூ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ 1 ஸ்பூன் அளவு மிளகு தூள் சேர்த்துருக்கேன். இப்போ கீரையிலையுமே இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். மிளகும் உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ மிளகு தூள் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், கீரை பொரியல் பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கும்.
இரும்பு சத்து அதிகமான முருங்கைக்கீரை பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.